முருகன் அவன் ஜென்ம நட்சத்திர பாக்கியம். நட்சத்திர வரிசையில் 3வது இடத்தில் கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. ஆனால் 27 நட்சத்திரங்களில் சூரியனின் முதல் நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை தான். கத்தி போல அமைந்துள்ள நட்சத்திர கூட்டமே கிருத்திகை. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திரமும் கிருத்திகையே. இதனால் இந்த நட்சத்திரத்திற்கு தனித்துவம் உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை அவசியம் வழிபட வேண்டும். கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கலில் உள்ள சிங்கார வேலனின் தரிசனம் நன்மை தரும். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திண்டிவனம் அடுத்துள்ள மயிலம் முருகன் தலம் மகத்துவம் கொடுக்கும். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள். சுறுசுறுப்பும் வெளிப்படையான பேச்சும் தெய்வ பக்தியும் இவர்களது இயல்பு. ஆடை அணிவதில் கூட இவர்களிடம் ஒரு நேர்த்தியை பார்க்க முடியும். கிருத்திகையில் அவதரித்த சித்தர்கள் ஏராளம். ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் இத்தனை பாக்கியமும் ஒரு சேர ஒருங்கே கிடைத்து விடுவதில்லை. இந்த பாக்கியங்களை பெற சித்தர்களை நாடி தியானம் செய்து வழிபட்டால் நன்மை உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த அல்லது முக்தி பெற்ற சித்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மயிலாடுதுறை பால் சுவாமிகள், மார்கழி கார்த்திகை ஞானாந்தகரி சுவாமிகள், தை கார்த்திகை மதுரை காதக்கிணறு நடனகோபால சுவாமிகள், மார்கழி கிருத்திகை, கிருத்திகையுடன் தொடர்புடையவர்கள் கொடுமுடி அருகே சிவகிரியில் உள்ள ராமானந்த சித்தர் ஜீவசமாதியில் கிருத்திகை தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழு பயனை அடைய வேண்டுமானால் ரோம ரிஷி சித்தரை நாடி செல்ல வேண்டும். இவர் அஷ்டமா சித்தி பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். காகபுஜண்டரின் முதன்மையான சீடர் ஆவார். இவர் ரோமிலிருந்து வந்ததால் ரோம ரிஷி என்று அழைக்கப்பட்டதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இவர் உடல் முழுக்க ரோமம் இருந்ததால் இவருக்கு ரோம ரிஷி என்ற பெயர் ஏற்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. ஆனால் போகர் தனது பாடலில் ரோம ரிஷி சம்படவருக்கும் குரத்திக்கும் பிறந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் ரோம ரிஷிக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அதே போன்று அவரது அவதாரம் பற்றிய ஆதாரபூர்வமான தகவல்கள் இல்லை. தாடியிலிருந்து தங்கம் எடுத்த ரோம ரிஷி சித்தர். அவர் ஆனி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் என்பது உறுதியாகி உள்ளது. அவர் ஜீவசமாதி அடைந்ததற்கான உறுதியான தகவல்களும் இல்லை. அதற்கு காரணம் அவர் உடல் அழியவில்லை. அவர் கைலாய மலைக்கு சென்று ஜீவசமாதி அடைந்ததாக பெரும்பாலான ஆய்வு நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அவர் வாழ்ந்துள்ளார். பல சிவாலயங்களுக்கு சென்று தியானம் இருந்து திருப்பணிகள் செய்துள்ளார். ரோம ரிஷி வைத்தியம் 1000, ரோம ரிஷி சூத்திரம் 1000, ரோம ரிஷி ஞானம் 50, ரோம ரிஷி பெருநூல் 500, ரோம ரிஷி காவியம் 500, ரோம ரிஷி மூப்பு சூத்திரம் 30, ரோம ரிஷி ஜோதிட விளக்கம் போன்று ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். அதற்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் கிடைத்துள்ளன. அந்த பாடல்களின் மூலம் ரோம ரிஷி பற்றிய பல புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் அவர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இப்போதும் உள்ளன. கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூரில் ஜம்புகாரணீஸ்வரர் ஆலயத்தில் தங்கியிருந்து அவர் செய்த அற்புதங்கள் இப்போதும் பேசப்படுகிறது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் அவர் தவம் செய்யும் போது தனது தாடியை தடவி தங்கத்தை வரவழைத்து பக்தர்களுக்கு கொடுப்பாராம். ஒரு தடவை அவர் தாடி வழியே தங்கம் வருவது நின்று போனது. உடனே தாடியை மடித்து அகற்றிவிட்டார். என்றாலும் ஈசனிடம் சரணடைய அவர் மனம் விரும்பியது. கோவிலுக்கு வெளியில் வந்து ரோம ரிஷிக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் அந்த நிலையில் நீராடாமல் ஜம்புகாரணீஸ்வரை தரிசனம் செய்ய ரோம ரிஷி புறப்பட்டு வந்தார். இதை கண்டதும் அவரை கோபுர வாசலிலேயே முருகப்பெருமான் தடுத்து நிறுத்தினாராம். இதனால் வேதனை அடைந்த ரோம ரிஷி அந்த கோபுர வாசல் அருகிலேயே தவம் இருக்க தொடங்கிவிட்டார். தினசரி நீராடல் போன்ற புற தூய்மையை விட ஆத்மார்த்தமாக நினைக்கும் அவரது அக தூய்மையே சிறந்தது என்பதை உலகத்துக்கு உணர்த்தும் வகையில் கோவிலுக்கு வெளியில் வந்து ரோம ரிஷிக்கு ஜம்புகாரணேஸ்வரர் காட்சி கொடுத்ததாக அந்த ஆலய தலவரலாறில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம ரிஷிக்கு சிவபெருமான் காட்சியளித்த இடத்தில் தற்போது அவரது அதிஷ்டானம் அமைந்துள்ளது. அதன் மீதுதான் முருகப்பெருமான் தனது இரு தேவியருடன் எழுந்தருளியுள்ளார். இந்த முருகப்பெருமானுக்கு குமரகுருபரர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரோம ரிஷியின் அருளை பெற விரும்பும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கூந்தலூரில் ஜம்புகாரணேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று ரோம ரிஷியின் அதிஷ்டானம் அமைந்துள்ள பகுதியில் அமர்ந்து தியானம் செய்தாலே போதும், நிச்சயம் பலனுண்டு. கூந்தலூர் ஆலயத்தின் ஈசான்யம் பகுதியில் இந்த அதிஷ்டானம் இருக்கிறது. ஈசான்யம் பகுதியில் நவக்கிரகங்கள் சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் செவ்வாயுடன் தொடர்புடைய முருகப்பெருமான் அங்கு அமர்ந்திருப்பதால் எத்தகைய செவ்வாய் தோஷமும் இத்தலத்தில் காலடி எடுத்து வைத்ததும் விலகி ஓடிவிடும் என்பது ஐதீகமாகும். சனி கிரக பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் தலமாகவும் ரோம ரிஷி அதிஷ்டானம் திகழ்கிறது. தஞ்சை கோவிலிலும் ரோம ரிஷி தவம் இருந்ததற்கான ஆதாரங்கள்.
இதே போன்று ரோமரிஷி தமிழகத்தின் வேறு சில பகுதிகளிலும் தன்னை பற்றிய பதிவை உருவாக்கியிருக்கிறார். தஞ்சை கரந்தையில் உள்ள சிதாநாதீஸ்வரர் கோவிலிலும் ரோமரிஷி சித்தர் தவமிருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளன. அவர் தவமிருந்த இடத்தில் சிறிய துளசி மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை ரோமரிஷியின் ஜீவ சமாதி என்றும் சொல்கிறார்கள். சமீப காலமாக இந்த துளசி மாடத்தில் ரோமரிஷிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அங்கே சென்றும் வழிபடலாம். தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் கரந்தை அருகில் வடவாற்றங்கரை பூக்குளம் சுதானந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. நீண்ட நாள் நோயால் தவிப்பவர்களுக்கு இந்த ஆலயம் பரிகார தலமாக இருப்பதால் ரோமரிஷியின் அருளையும் பெற முடியும். சென்னையில் உருவரூபமாக காட்சியளிக்கும் ரோமரிஷி. சென்னையில் வசிப்பவர்கள் திரு ஒற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்வதன் மூலம் ரோமரிஷியின் அருளை பெற முடியும். குறிப்பாக அந்த ஆலயத்தில் உள்ள வட்டப்பாறையில் ரோமரிஷியின் மந்திரங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அந்த பகுதியில் தியானித்தால் சிவபெருமான் அருளுடன் ரோமரிஷி தரும் பலன்களையும் பெறலாம். அதே திரு ஒற்றியூரில் தேரடி பஸ் நிறுத்தம் அருகே உள்ள எல்லையம்மன் கோவில் பகுதியில் இருக்கும் மயிலாண்டவர் ஆலயத்தில் ரோமரிஷி உருவரூபமாக இருக்கிறார். திரு ஒற்றியூர் வடிவுடையம்மன் ஆலயத்தை கட்டிய காஞ்சி மன்னன் தொண்டைமானுக்கு ரோமரிஷி முனிவர் காட்சி கொடுத்து அருள்பாலித்ததாக குறிப்புகள் உள்ளன. அந்த மன்னன் தான் இந்த ரோமரிஷி ஆலயத்தை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. சிவபெருமானை நேரில் காண அகத்தியரிடம் உதவி நாடிய ரோமரிஷி. இதே போன்று தமிழகத்தின் சில சிவாலயங்களில் ரோமரிஷி சித்தரின் தியான பீடங்கள் இருக்கின்றன. அந்த சிவாலயங்களில் தியானம் செய்த காலங்களில் அவரது உடலில் இருந்து விழும் ரோமங்கள் பிரம்மனின் மரணத்தை குறிப்பதாக கருதப்பட்டது. ஒரு தடவை பிரம்மன் மறையும் போது மட்டுமே அவரது உடலில் இருந்து ஒரு ரோமம் விழுந்து லிங்கமாக மாறியதாக சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் ரோமரிஷி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்பது உறுதியாகிறது. சிவாலயங்களில் தியானம் செய்து திருப்பணிகள் செய்த ரோமரிஷி இறுதியில் சிவனை நேரில் பார்த்து தரிசனம் செய்து முக்தி பேறு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதற்காக அவர் அகத்தியரின் உதவியை நாடினார். அவருக்கு உதவ முன்வந்த அகத்தியர், தாமிரபரணி நதியில் நான் 9 தாமரை மலர்களை மிதந்து சென்று கரை ஒதுங்கும் இடங்களில் லிங்கம் நிறுவி வழிபட்டால் சிவபெருமான் காட்சி தருவார் என்றார். அதன்படி தாமிரபரணி நதிக்கரையில் பாபநாசம், சேரன்மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், அப்பநாடு, ஸ்ரீ வைகுண்டம், தென் திருப்பேரை, ராஜபதி, சேந்தபூமங்கலம் ஆகிய 9 இடங்களில் சிவாலயம் அமைத்து ரோமரிஷி வழிபட்டார். இறுதியில் தாமிரபரணி நதியும் கடலும் சேர்ந்து சங்கமிக்கும் இடத்தில் ரோமரிஷிக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமரிஷி தரிசனம் செய்த இந்த 9 சிவாலயங்களும் நவகைலாய தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவக்கிரகங்களுடன் தொடர்புடைய இந்த 9 ஆலயங்களும் சீரும் சிறப்பும் மிக்கவை. இந்த தலங்களில் வழிபட்ட ரோமரிஷி பெற்ற பலன்கள் நமக்கும் கிடைக்கும். அதற்கு ரோமரிஷியை போன்று மனமுருக வழிபட வேண்டியது அவசியமாகும். 3 கோடி பிரம்மாவின் வாழ்விற்கு பிறகு இவரது வாழ்வு முடிவுக்கு வரும். ரோமரிஷி எங்கு ஜீவசமாதி ஆனார் என்பதில் தெளிவான விளக்கங்கள் இல்லை. 3 கோடி பிரம்மாவின் வாழ்விற்கு பிறகே இவரது வாழ்நாள் முடிவுக்கு வரும் என்று சில நூல்களில் குறிப்புள்ளது. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை கொண்டது என்பதை யாராலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இதனால் அவர் தியானம் செய்த இடங்கள் அருள் அலையை தரும் இடங்களாக இருக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை தோறும் ரோமரிஷியை மனதில் நினைத்து வீட்டிலேயே வழிபடலாம். அவருக்குரிய போற்றிகள், மந்திரங்களை சொல்லி வந்தால் ரோமரிஷி பலன் தருவதை கண்கூடாக பார்க்க முடியும். ரோமரிஷியை வழிபடும் போது வெண்பொங்கல் நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். தெளிவு, தைரியத்திற்கு ரோமரிஷியை வழிபடுங்கள். ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் வீட்டில் ஒரு இடத்தில் ரோமரிஷியை ஆவாகனம் செய்து பழம், தண்ணீர் வைத்து வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும் என்று பலன் பெற்றவர்கள் சொல்கிறார்கள். ரோமரிஷி சந்திர கிரகத்திற்கு உரியவர் ஆவார். எனவே அவரை வழிபட்டால் சந்திர கிரக தோஷம் இருந்தால் அகன்றுவிடும். மனதில் தைரியத்தை ஏற்படுத்துவது சந்திர கிரகம்தான். ரோமரிஷியை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த அளவுக்கு வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு மனதில் தெளிவும் தைரியமும் உண்டாகும். முக்கிய பிரச்சனைகளில் முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ரோமரிஷியை மனமுருக வேண்டினால் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோமரிஷியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள்.